போப்பாண்டர் காலத்தில் ஒருத்தன் பாவம் பண்ணா எத்தனை பாவம் வேணுமோ பண்ணிட்டு பாவம் மன்னிப்பு சீட்டு வாங்கினா பாவம் மன்னிக்கப்படும்ன்றது நம்பிக்கையாக இருந்துச்சு. மார்ட்டின் லூத்தர்னு சொல்லக்கூடிய ஒரு இறையியல் பேராசிரியர் 1500 15th செஞ்சுரியில் அவர் விட்டன்பர்க் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக, அவரை பெரிய ஆராய்ச்சியாளர், நிறைய பெரிய கிரேட் ஸ்காலர். அவருக்கு வெளிப்படுது மனுஷன் எப்படி மன்னிக்க முடியும் பாவத்தை, மனுஷனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, கடவுள் ஒருத்தர் தான் மன்னிக்க முடியுன்றத அவர் கருதி 95 ஆதி நியாயங்கள், என்னென்ன தவறான காரியங்கள் செய்யக்கூடாதுன்றத விட்டன்பர்க் ஆலயத்தில் அவர் ஒட்டுறார். நிறைய சபை மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவர் சொல்றது நியாயமான கருத்து தானே, அதை ஏற்றுக்கொள்வோன்ட்டு அதிலேருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு வந்ததுனால ப்ரொட்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பாவ மன்னிப்பு சீட்டு, சிலை வழிபாடு இதுக்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு வந்ததுனால ப்ரொட்டஸ்டன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு வழங்கப்பட்டார்கள். இது ஆசியாவிலே முதல் தமிழர்களுக்காக கட்டப்பட்ட ஆலயம். பொதுமக்களுக்கு இதில் அனுமதி உண்டு. அந்த கேரிசன் சர்ச்ன்னு சொல்லக்கூடிய சியோன் ஆலயத்தில் ஒன்லி மிலிட்ரிக்கு மட்டும்தான் பர்மிஷன். ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச் எங்கேயுமே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் இந்த ஹோல் ஆஃப் ஏஷியா. ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவை வழிபடுவார்கள். இயேசு கிறிஸ்துவை மட்டுமல்ல, பிதா, குமாரன், பரிசுத்தாவி, ட்ரினிட்டின்னு சொல்லக்கூடிய மூவொருமை கடவுளை பற்றி அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்களை வழிபடக்கூடியவர்கள். இதில் சிலை வழிபாடுக்கு நாங்கள் முக்கியத்துவம் மக்கள் கொடுப்பதில்லை. மனுஷன் மன்னிக்கிறதுக்கான அதிகாரம் இல்லை. கடவுள் ஒருவர் மட்டுமே பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளது இதை பின்பற்றுபவர்கள் மட்டுமே இந்த புராட்டஸ்டன்ட் சர்ச்சை சேர்ந்தவர்கள். சிலை வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. வேதாகமத்தை மட்டுமே அதை படித்து அறிந்து அதை தியானித்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமே பின்பற்றக்கூடியவர்கள். பாக்கியான சடங்கு சம்பிரதாயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அல்ல. இறைவன் வேதாகமத்தில் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை முடிந்தவரை பின்பற்ற வேண்டும். ஆலயத்தில் அதற்கான வழிபாடுகள் நடத்தப்படும். அதை பின்பற்றுபவர்கள் தான் புராட்டஸ்டன்ட் மூமெண்ட்.